ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஹால் தான் பார்க்க போகிறோம். நைட் வேர் ஹால் தான். ஸோ நைட் ட்ரெஸ்ஸஸ், அதாவது பேண்ட் டாப்பு பைஜாமா செட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் நார்மல் நைட்டி பேட்டர்ன் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீஷோவில் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து, ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மாதிரி கோஆட் செட்டு, அதாவது பைஜாமா செட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவியா, ஷையவே இதிலெல்லாம் வந்து 900 800க்கு இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 400ல இருக்கு, இல்லை மேக்ஸிமம் 450க்குள்ளே தான் இருக்க போகுது இந்த ஹாலில் காமிக்கிற எல்லா நைட் வேர் கலெக்ஷன்ஸுமே. ஆனால் இது வந்து ஒரு ஹியூஜான ஹால். ஏன்னா வந்து இதில் 8+ ட்ரெஸ்ஸஸ் காமிக்க போகிறேன், 8+ செட்ஸ் காமிக்க போகிறேன். ஒரு 38 ருபீஸ்க்கு ரொம்பவே வேர்த்தாக ஃபீல் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரு நைட்டி வந்து ஜஸ்ட் 350க்கு எடுக்கிறதுனா ஓகே, பட் ஒரு 2 பீஸ் செட் லைக் பேண்ட்டு டாப் ரெண்டும் சேர்த்துட்டு 450க்குள்ளே வர்றது வந்து உண்மையாகவே பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னதான் நைட்டி வந்து நம்ம நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்துட்டு நைட்டி போட்டால் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் நைட்டி போடுறதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நானே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க சில பேர் வந்து இன்னுமே ப்ரெக்னன்சி டைம், ஃபீடிங் டைம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேண்ட்டும் டாப்பும். ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி, அதாவது ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி டாப்ஸுமே இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அண்ட் இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பிலோ 500க்குள்ளே இருந்தாலே இது வந்து வர்த் த மணி தான், வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காலாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு பைஜாமா செட்னா எப்படி இருக்கும் அந்த பனியன் கிளாத்தில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பு பேண்ட்டும். அண்ட் இன்னொரு இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து 450 500க்குள்ளே வாங்கினாலுமே இதில் வந்து 5XL வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ன்னு போயிட்டாலே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து 4XL சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோ லார்ஜ் தெரியுமா இது வந்து எனக்கு XXL சைஸு, பட் எனக்கு இந்த சைடு இன்னும் ஒரு அவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நான் 4XL வந்து எப்படி இருக்கும் உண்மையாகவேவா இல்லை, சம்டைம்ஸ் வந்து மீஷோவில் எப்படி தான் இருக்கும் 5XL இருக்கும், ஆனால் நம்ம பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒரு 3XL சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா இது வந்து உண்மையாகவே வந்து எக்ஸ்ட்ரா சைஸில் தான் கொடுத்துருக்காங்க, 4XL. ஸோ நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சைஸ்க்காக நம்ம அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் பிலோ உங்களுக்கு வந்து 430 ருபீஸோ என்னமோ தான் வந்தது. ஸோ இது வந்து ஒரு பனியன் கிளாத், நார்மல் பைஜாமா செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஆனால் வந்து உங்களுக்கு உடம்போட ஒட்டுற மாதிரி இருக்காது. ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் வரும்ல அந்த மாதிரி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் வருது. அண்ட் நெக் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா பட் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அண்ட் நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ஹிப்பில் வந்துட்டு பேண்ட்டில் வந்து அந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அழுந்தாது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி அழுந்தாது, நல்லா ஃப்ரீயாக போட்டுக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி டயத்தில் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சைஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்லாம் ஒரு காலத்தில் நிறைய நம்மளோட மினி விளாக் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் இப்போ நல்லா வெயிட் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் போகிறதே கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி XL. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதனாலே நான் நைட்டிக்கு போயிட்டேன். பட் இப்போ இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில் இருக்குது, குட்டி ஹாட் போட்ட மாதிரி. நெக் வந்து அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து லைட்டாக பட் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா சைஸ் சூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேயும் பாருங்கள், இதுக்கு இங்கிட்ட ஒரு ஜான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா இது வந்து 3XL பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நான் இதான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சாரீஸ், ப்ளவுசஸ்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் வந்து நான் இப்போ தான் பண்ணுறேன். சரி பத்தாமல் போயிடுச்சுன்னா பேண்ட்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ நான் மீஷோ மாதிரி இருக்கான்னு பார்க்குறக்காக எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான சைஸே பண்ணியிருக்கலாம் போல். ஒரு பிராண்டட் செட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க சாரீ பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து இந்த ரெயின்போ சாரீ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பேஜ் வந்து திவ்யா யூனிக் சாரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை கேட்பீங்க, நான் மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினச்சிட்டு, ஸோ அதனால சொன்னேன். ஸோ பேண்ட்டு வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டால் நான் கொஞ்சம் கோமாளி மாதிரி தான் இருப்பேன், கொஞ்சம் எக்ஸாக்ட் சைஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன், உண்மையாகவே எக்ஸ்ட்ரா அப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ நீங்கள் உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே லென்த் ரொம்ப கரெக்டாக இருக்குது, லென்த்து. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பேக்கெட்ஸ் இருக்குது, பரவாயில்ல. ஒரு 400 ருபீஸில் இவ்வளோ இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கி பிளாக் கலர் இல்லைன்னா அது எப்படி கம்ப்ளீட் ஆகும்?
ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, காலர்டு இருக்க மாதிரி, காலர்டு ஷர்ட் இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்லீவு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் என்கிட்ட க்ளோவியாலேருந்து நிறையா இருந்தது. பட் இது வந்து ஆனால் அதெல்லாம் வந்து 800 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் இது வந்து பரவாயில்ல, 400க்கு சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் ஃபேப்ரிக்கு வித் பேக்கெட்ஸோட, காலர் நெக்கு, ஃப்ரண்ட் பட்டன் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப ஸ்பெஷலாக, அதாவது ப்ரெக்னன்சி ஸ்பெஷல், மெட்டர்னிட்டி ஸ்பெஷல்னால் அது வந்து இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நெக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் நான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா இது வந்து நம்ம அதிகமாக போட்டு வேலை தானே செய்வோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப அழுக்குப்படாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. பேண்ட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு காட்டன் பிளெண்டு தான், காட்டனும் ரயோனும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து குத்திக்கிட்டு கசகசன்னு நம்ம வந்து நார்மலாக ஒரு குர்த்தா போட்டு எப்படா கலட்டுவோன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நீட்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு பனியன் கிளாத் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து நைட் ட்ரெஸ்க்கே உரித்தான ஃபேப்ரிக்கா, அதனால அது கைண்டாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம வெளியெல்லாம் போட்டு போகிறதுக்கு, ஏதாவது நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னாலாம் வந்து நீங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. நைட்டி போட்டு போகிறதுக்கு வெளியே ஒரு மாதிரி இருந்ததுனா கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து நைட் ட்ரெஸ்னே சொல்ல முடியல, ஒரு கோஆட் செட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பெப்ளம் டாப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு நைட் ட்ரெஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஜிப் கொடுத்துருப்பாங்களே, இருந்தால் கொடுத்துருக்காங்களா. ஸோ நல்ல பெரிய ஃபீடிங் ஜிப் கொடுத்துருக்காங்க, ஒரு பெப்ளம் டாப் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீடிங்கில் இல்லை, மெட்டர்னிட்டியில் இல்லைங்கிறவங்களுக்குலாம் கூட இது வெளியே நல்லா ஃபாயில் பிரிண்ட்ஸ்லாம் கொடுத்து நீட்டாக ஒரு கோஆட் செட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் மட்டும் எடுத்து கூட நீங்கள் ஜீனுக்கு அழகாக பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பியூரான ரயோன் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. அண்ட் 2 in 1 இந்த பேண்ட்டவே பேர் பண்ணி ஒரு கோஆட் செட்டாக நீங்கள் செக்அப் போகிறீங்க, இல்லை வெளியே எங்கேயாவது போகிறீங்க, இன்னும் நியூ மாம்னாலே நமக்கு தெரியும், அப்படி கடகடன்னு எங்கேயாவது கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எல்லா நேரத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக நீ அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் மீஷோ தான் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருப்பேன். பட் உண்மையாகவே ஃப்ளிப்கார்ட்டில் இது வேறு லெவல் அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மீஷோலையும் இருக்கும் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில். பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மெட்டர்னிட்டி வேறு இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பெப்ளம் டாப்பில் வந்து கரெக்டாக நம்ம வயிறு பெருசாக இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து நிறையா ஃப்ரில்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறதோட நான் சைடில் வந்து வீடியோஸை டச் பண்ணிக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்க்கும்போது ரொம்ப பியூர் காட்டன் இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு மிக்ஸ்டு காட்டன் தான். இது வந்து இந்த இக்கட் பிரிண்ட்ல இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் பார்த்தாலே இது ஒரு பியூர் காட்டன் ஃபீல் தான் கிடைக்கும். அதாவது காட்டன் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நான் வேர் பண்ணிக்கல, இந்த மாதிரி ஒரு மல்மல் காட்டன் ஃபீல் மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது ஆக்சுவலி அப்படி இல்லை. இது வந்து ஒரு மெட்டர்னிட்டி வேர் தான். உங்களுக்கு ஃபீடிங் ஜிப்ஸோட வரும். இங்கே பாருங்களேன், அந்த ட்ரெஸ் மாதிரியே தான், நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அந்த ஜிப்பில் பயங்கர இன்விசிபிளாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அண்ட் பெப்ளம் டாப் மாதிரி தான் இருக்குது. அதனால கீழே வந்து ஃப்ரில்ஸ் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜீன் டாப்பாகவும் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது எதுக்குமே லைனிங் இல்லை, இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல. ஸோ எதுக்குமே லைனிங் இல்லை, ஆனால் எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகும். இது எல்லாத்துலேயும் காட்டன் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவாகவே ஆல்ட்ரு ஆயிடும். நீங்கள் பெருசாக முன்னாடியே ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆக தான் செய்யும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நைட்டி. இந்த மாதிரி எனக்கு எல்லோ கலரில் வச்சுருந்தேன். சேம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சபிள் டிஷர்ட் ஃபேப்ரிக்கில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் லைட்டாக மாதிரி பட்டன் இருக்கும், ஃப்ரில்ஸ் இருக்கும். நான் வந்து இது ப்ரெக்னன்சி டைமில் வச்சுருந்தேன், ஃபீடிங் டைமில் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஒரு எல்லோ கலர் ஷையவேல வாங்கினது இருந்தது. ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது அதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ண நான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக்கு பண்ணுற கேஸு. ஸோ அதனால் நல்லா அழுக்காயிடுச்சு, எல்லோ கலருங்கவும் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சாலிட் கலர், ரொம்ப லுக்காக ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னென்னா இது ஒரு கவுன் மாதிரி. ஸோ இதே மாதிரி ஒரு சாலிட் இந்த மாதிரி டிஷர்ட் பேட்டர்னில் ஃபுல் லென்த் கொடுத்துருந்தா உண்மையாகவே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். பட் இதுக்கு ஆஃப் லென்த் கொடுத்துருக்காங்க, அதனால போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இல்லைப்பா இந்த பேண்ட் ஷர்ட் பேட்டர்ன்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு நைட் வேராக கோஆட் செட்டான்னு எனக்கே தெரில. ஸோ இது வந்து நீங்கள் 2 in 1 தான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதுவும் வந்து நான் எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 4XL பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணுறேன்ற பேரில் 4XL பண்ணி பயங்கர லூஸாக ஒரு கோமாளி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்,
சரி பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸ் எடுத்துக்கோங்க. வந்து நல்ல வைப்ரண்ட் கலர். ஸோ அதனால் ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஏதாவது வெக்கேஷன்ஸ்க்குலாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நைட் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோஆட் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 400 rupeesக்குள்ள ரொம்ப ஒர்த்தானது. இது வந்து காலர் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பட்டன் டீட்டெயில் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஜூடியோலலாம் இந்த மாதிரி டாப்ஸ் ஷர்ட் மட்டும் பார்த்துருக்கேன். அதுவே வந்து 400-500 இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜூடியோ வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ். ஸோ அதுலேயே அந்த ஷர்ட் மட்டுமே அவ்வளோ ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது வந்து கேட்கவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் வந்து ஒரு மிக்சட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு கோஆட் செட் வந்து ஒரு 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நைட் வேர் பார்த்துட்ருக்கீங்க, அந்த நீட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக என்ஜாய் பண்ண ஹால் தான் இது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸஸ்லான்றதை மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஃபர்தராக சரி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணலாமா ஹால் வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஹால்ஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.